கே பாலச்சந்திரன் இணையாக இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த பேரை கேட்டவுடனே தமிழ் திரையுலகம் வந்து நிற்கிற மாதிரி பாலச்சந்திரன், கே பாலச்சந்திரன் பல்ல கடிச்சிக்கிட்டு நேரத்தை கடிச்சிக்கிட்டு ஒரு சிரிப்பாக மயா அது இது கிடைக்க கஷ்டம். ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன். கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார். இல்லைன்னா அவர் தான் இருந்து எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டியவர். பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார். தமிழ் துறையுலகில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அறிவு ஜீவன், ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார். எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. அப்பேற்பட்ட ஒரு சினிமா திரையுலக மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது. அவருடைய நினைவு நாள் நினைக்கும்போது போகலாமா வேணாமா, போனால் ஏதாவது அழுது குடிச்சிடும் இவ்வளோ யோசித்தேன். என் நண்பன் மோர் தென் த டைரக்டர் அவர் என் கூட இருப்பார். எந்த நிமிடத்திலையும் என்னை கைவிட மாட்டார். அவர் இது கேட்டுட்ருப்பார். பாரதி என்னடா நீ சொன்ன மாதிரி பேசி இதுக்கு மேலே நான் எனக்கு சொல்லுறது தெரியல. ஹோல் திரையுலகமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இல்லாமல் தி ஹோல் இண்டஸ்ட்ரி ஷுட் பி அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும். எல்லா சிஷியங்க இருக்காங்க, எல்லா சிஷியங்க இருக்காங்க. அவருக்கு நிறையா சிஷியங்க. ஆனால் பயப்படுவாங்க. கையை கட்டி அதை பல்ல கடிச்சு நிற்கும்போது பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயப்படுவாங்க. ஒன்றும் இருக்கிற மாதிரி நான் கிண்டல் பண்ணுவேன். ஓ நீ வந்து நின்று பாரியாடணும். அதே மாதிரி நான் அனுபவி போன வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன். அவருடைய பிறந்த நாள் தமிழ் துறையும் எத்தனை ஆண்டு காலாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது, மறக்க முடியாத ஆள் தான் பாலச்சந்தர். சுத்தமானவர், தெளிவானவர். அது சொல்ல முடியாது. தெளிவாக அப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவர் என்னை கைப்பிடிச்சுக்குவார். டேய் துறை வா, உன்னை போய் நான் கைவிடுவோம். நிறைய கஷ்டம். அந்த நினைவு நாளை நான் நிறையா இங்கே ஓரளவுக்கு இது மிகப்பெரிய அளவில் அந்த நினைவு நாளை கொண்டாடணும். ஹோல் இண்டஸ்ட்ரி, அந்த சேம்பர், கவுன்சில், எவரிபடி ஷுட் பி அவருக்கு செய்த மரியாதை அற்புதமாக செய்யணும். எனக்கு மேலே கஷ்டம் தான் பேசுறது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நானும் வயசாகி போயிடுச்சு. இப்போ இருந்திருந்தாருன்னா அவரும் அதை நான் எனக்கு இது மாதிரி ஆகியிருந்தால் பாரதி மிரட்டிடுவா, சுற்றி பண்ணிடலாம். என்ன வா மிரட்டிடுவா. வாத்தியார் மாதிரி சட்டம், மிகப்பெரிய சட்டமில்லை, மிகப்பெரிய வாத்தியார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசனம். அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். இந்த பாலச்சந்திரன் நீர்க்குமிழின்னு ஒரு படம் பார்த்து பார்க்க வந்து அவருக்கு ரொம்ப நட்பாயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவது அழிச்சாச்சு. என்னன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருக்குங்களா முதல் என்ன கூடுவார், அதுக்கப்புறமா கூப்பிட்டோம். அவர் இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறது தெரியல. இருக்காங்கல்ல ஐயா பேர், அது நம்ம அதுக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம்னு பேர் வைக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டுட்டாங்க. இன்னும் வைக்க போகிறாங்க. ஜிஓ ஆர்டர் போட்டாங்க. அதை வந்து இப்போ நீங்கள் வந்து முதல்வருக்கும் அது முதலமைச்சருக்கும்
எல்லாரையும் கே பாலச்சந்தர் முதல்வர் ரசிகர் சங்கம் சார்பாக அதை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இயக்குனர் திரையுலகத்தில் இயக்குனர் ஜாஸ்தி வந்து பட் திஸ் மேன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நிலைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில். ஸ்டாலின் நினைச்சா உதயநிதி ஸ்டாலின் இது திரையுலகத்தில் யாருக்கும் செய்வதில்லை. திரையுலகத்துக்கு செஞ்சுருவாங்க. அவருக்கு செய்கிற அந்த முயற்சிங்கிறது இன்னும் 100 வருஷங்கள் இப்படில தலைமுறைக்கு போய் நகர வைக்கலாம். கஷ்டமாக இருக்கு. வார்த்தைகள் வரமாட்டேங்குது. சில நேரம் வார்த்தைகள் வசப்படுறதில்லை. என்னையே அவன் என் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. கிள்ளிகிட்டே இருப்பாரு. அதுக்கான கோரிக்கை வந்து அரசாங்கத்தில் வச்சிருக்காங்க. போக்குவரத்து தீவு அப்படின்னு போக்குவரத்து அப்படின்னு அந்த தெருவுக்கு பேர்